நீங்கள் ஒரு பீஃப் லவர்ஸா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். பீஃப் பிரியாணி, சில்லி, வறுவல், குடலி, ஈரல் இப்படி செம்மையாக சாப்பிட்றதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸை சொல்கிறேன். ஸோ வீடியோ மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு சேனலை மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி வந்து இடம் தான் பார்த்தீங்கன்னா மாமு பிஸ்மில்லா பிரியாணி சென்டர். ஸோ இந்த கடையோட லொக்கேஷன் வந்து நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். இந்த கடையோட செட்டப் ஆம்பியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பக்கவாக வச்சுருந்தாங்க. இந்த கடை வந்து கிட்டத்தட்ட வேடஸ் வந்து 25 வருஷத்துக்கு மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்கில் இந்த ஐயா வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஐயாவோட பையன் பேர வழியாக அப்படி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. போனது என்ன ஆர்டர் போட்டிருக்கோம்னா ஒரு பீஃப் பிரியாணி, சில்லி, வறுவல், ஈரல், குடல் முதற்கொண்டு ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சோன்னு சொல்லிட்டு அந்த பீஃப் பிரியாணி பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிருக்குங்க. சில பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா குக் ஆகிருக்காது, பட் இங்கே வந்து நல்லாவே குக் ஆகிருக்கு. இதோட என்ன கொடுத்துருக்காங்கன்னா முட்டை, சாம்பார், ஊறுகாய் மாதிரி கொண்டு கொடுத்துருக்காங்க. இதை சாப்பாடுலாம் சொல்லிட்டு எடுத்து வாயில் வச்சோம். ஸோ பீஸ்லெஸ்லாம் கறிக்கிறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கொடுக்குற பைசாவுக்கும் அந்த பிரியாணி ஒருத்துனே சொல்லலாம். பிரியாணி அந்த பீசஸும் அவ்வளோ ஒருத்துங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ கண்டிப்பாக போனீங்கன்னா இங்கே வந்து அந்த பீஃப் பிரியாணி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே கமெண்ட்டில் சொல்லுவீங்க. நெக்ஸ்ட் அந்த ஃப்ரை பண்ண ஈரல், அதாவது ஈரல் வந்து நமக்கு எப்பவுமே ஃபேவரட் தான். ஸோ இங்கே போயிட்டு அந்த ஈரல் எடுத்து சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரை பண்ணதுக்கும் அந்த ஈரலுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டுங்க. ஸோ இங்கே போனால் இது வந்து ஒருத்தனே சொல்லலாம். கண்டிப்பாக இங்கே போனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா சிக்கன் சில்லி கிடையாது, ஆக்சுவலி இது வந்து பீஃப் சில்லி. ஸோ சிக்கன் சில்லி மாதிரியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும். ஸோ இதையும் போனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனல் டச்சாக பார்த்தீங்கன்னா அந்த குடல் எடுத்து அந்த பிரியாணியில் போட்டு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து கொடுக்குற ப்ரைஸ்க்கு எல்லாமே ஒருத்துன்னு சொல்லலாம். சாப்பிட்றதுக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ ஃபைனலாக பார்த்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ணனுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த கடை லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேடஸ் வந்து கரூர் ரோடு ஆத்துமேட்டில் பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஷோரூமுக்கு ஆப்போசிட்லேயே இந்த கடை இருக்குது. ஸோ போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் சார் ட்ரை பண்ணி பாருங்கள்.